முக்கிய செய்தி கோயம்புத்தூரில் கல்லூரி மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். தேதி மற்றும் இடம் நவம்பர் 2, 2025 இரவு சுமார் 11 மணியளவில் கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு பின்புறமுள்ள பிறந்தாவன் நகர் அருகில் மதுரையை சேர்ந்த 20 வயது முதுகலை பட்டப்படிப்பு மாணவியும் அவரது ஆண் நண்பரும் ஒரு காரில் பேசிக்கொண்டிருந்தனர். இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் காரின் கண்ணாடியை உடைத்து மாணவியின் ஆண் நண்பரை அரிவாளால் தாக்கி காயப்படுத்தினர். மாணவியை வலுக்கட்டாயமாக கடத்திச் சென்று தனிமையான இடத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமை பின்னர் அவரை ஆடையற்ற நிலையில் போட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். காவல்துறை நடவடிக்கை. ஆண் நண்பரின் தகவல். காயமடைந்த ஆண் நண்பர் காவல்துறைக்கு தகவல் தகவல் கிடைத்த ஒரு மணி நேர தேடலுக்கு பின் மாணவி மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். வழக்கு பதிவு. பீளமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். சிறப்பு படைகள். குற்றவாளிகளை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. துப்பாக்கிச் சூடு. துடியலூர் அருகே வெள்ளக்கிணறு பகுதியில் குற்றவாளிகள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. காவல்துறையினர் சுற்றி வளைத்தபோது அவர்கள் தலைமை காவலர் சந்திரசேகரை அரிவாளால் தாக்க முயன்றனர். தற்காப்புக்காகவும் அவர்களை பிடிக்கவும் காவல்துறையினர் அவர்கள் கால்களில் துப்பாக்கிச் சூடு நடத்தி 3 பேரையும் பிடித்தனர். குற்றவாளிகள் விவரம் மற்றும் சட்டப்பிரிவுகள். குணா என்கிற தவசி, சதீஷ் என்கிற கருப்பசாமி, கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் அனைவரும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர்கள் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஒரு மாத காலத்திற்கு சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யும்படி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. அரசியல் மற்றும் பொதுமக்களின் எதிர்வினை தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது. போராட்டங்கள். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று கூறி அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். சமூக பாதுகாப்பு கேள்வி. பெண்களுக்கு பாதுகாப்பின்மை குறித்தும் சட்டவிரோத மதுபான விற்பனை மையங்கள் குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டன. குற்றவாளிகள் மீது சட்டத்தின் மிக உயர்ந்த தண்டனையை விரைந்து பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கை. பாதிக்கப்பட்டவருக்கு ஆதரவு. மாணவியின் உடல்நலன் மற்றும் மனநலனுக்கு சமூக ஆதரவின் அவசியம். இது போன்ற குற்றங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க பொதுமக்கள் மற்றும் காவல்துறையின் கூடுதல் விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் தேவை. பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும்.